சரி, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் குயிக்காக என்னென்ன இருக்குது ஒரு சில ஐட்டம்ஸ் சொல்கிறேன். அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் அப்ளை பண்ணி எக்ஸாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா January 7 ஓப்பன் ஆச்சு. 1 மந்த் டைம் இருக்குது. உங்களுக்கு February 6 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதை தொடர்ந்து ட்ரான்சிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் டெஸ்ட் ஒன்று இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். இது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதை பற்றி எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 16ல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்க, இதில் ஒரு 3 கேட்டகரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படிங்கிறது வந்து அந்த மெடிக்கல் என்ன கேட்டகரிஸ் இருக்குன்றதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது பேஜ் நம்பர் 6ல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக இருக்குது. அப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அண்டு மேக்ஸிமம் ஏஜை வந்து எப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 33, 35, 36, 38 அந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கும் ஏஜ் கேட்டகரி வந்து டிஃபர் ஆகும். மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் 18 வயசு 1/1/2007 பிறந்திருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் 2/1/2007 பிறந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பற்றின பேஜ் நம்பர் 7ல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிஸ்க்கு வரும். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்பியர் ஆனாலே உங்களுக்கு 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அதை மாதிரி இந்த 2 கேட்டகரிஸ் தவிர மிச்சம் என்ன கேட்டகரிஸாக இருந்தாலும், அதாவது ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச், எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி எந்த கேட்டகரிஸில் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு வந்து 250 ஃபீஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போய் அதாவது CBT ஃபஸ்ட் டெஸ்ட் போய் அப்பியர் ஆனீங்கனாலே உங்களுக்கு 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடையாது சொல்லப்போனால். நீங்கள் அப்பியர் ஆனாலே உங்களுக்கு 250 அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா CBT அதாவது இந்த சாய்ஸ் பேஸ்ட் டெஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரும். எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும். அதை வந்து 5 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. ப்ரொஃபஷனல் எபிலிட்டி வந்து 50 மார்க்ஸுக்கு இருக்கும். அதாவது இதில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இதில் எந்த ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டி வந்து 50 மார்க்ஸுக்கு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க்ஸுக்கு இருக்கும். அதாவது 15 மதிப்பெண்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் சொல்லுவாங்க. லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 15 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அப்புறம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்குக்கு இருக்கும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்குக்கு இருக்கும். இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு 3 கொஷின் நீங்கள் தப்பாக போடுறதுக்கும் உங்களுக்கு 1 மார்க் நெகட்டிவில் போயிடும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லாமே அக்யூரேசியாக அட்டன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இதை போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதை பற்றின இதை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. டீட்டெயிலாக நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த போஸ்ட் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, ரயில்வே ஸ்கூலில் டீச்சர்ஸ், அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரைமரி ரயில்வே டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, ஹிந்தி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 99ல் இருக்குது. அதாவது ஆர்ஆர்பி சென்னைக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, நான் சொன்ன போஸ்ட்லலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேஜ் நம்பர் 99ல் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு 76 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்லலாம் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் பேஜ் நம்பர் 99ல் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.
அப்புறம் இந்த போஸ்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது மொத்தம் ஒரு 68 வகையான போஸ்ட்டுகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 68 வகையான போஸ்ட்டில் உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களோட டிகிரிக்கு குவாலிஃபிகேஷனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா, நீங்கள் அதில் எலிஜிபிளா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 57 to 94 இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 57 to 94 டீட்டெயிலாக இருக்குது. இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பான முறையில் உங்களோட குவாலிஃபிகேஷன் இதில் இருந்துச்சுன்னா, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். மினிஸ்டர் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் போஸ்டிங் இந்த மாதிரி ரயில்வேல வருது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உறுதி.